எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நயினாரும் அண்ணாமலையும் இப்போ இதை பற்றி பேசுவோம். என்ன சார் திடீர்னு நயினாரும் அண்ணாமலையும் பற்றி பேசுகிறீங்கன்னா, அண்ணாமலையோட வீடியோ 2 3 பார்த்தேன். என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய தாவேக்க அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், என்னிடம் வீடியோ இருக்கிறது, என்னிடம் ஆடியோ ஆதாரம் இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் பாருங்கள். இதே மாதிரி தான் ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதும் அண்ணாமலை அவர்கள் கொண்டு போயிட்டு கவர்னர்கிட்ட கொடுக்குறதும், இதை கொடுக்குறதும், அதை கொடுக்குறதும் பண்ணி தன்னை அவர் பொருளாதார ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணிக்கினார். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் கட்சியில் இருக்கிற வேட்பாளர்களே வச்சு அவரால் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கிறார். இல்லைன்னா அவரால் மறுக்க முடியாது. சொல்லுங்க, அப்போ மறுக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்க மந்திரிகளுக்கிட்ட லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்னடனா, ஒருவேளை அங்கேயும் பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு என்னமோ, அது நமக்கு தெரியாது. அடுத்தது நயினார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதான் சொல்கிறார். தாவேக்க அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள், அவர்களுடைய லஞ்சம் வாங்குகின்ற வீடியோக்கள் என்னிடம் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன. நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று, நான் மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா உங்ககிட்ட ஆதாரம் எல்லாம் இருக்குது, எல்லா ஆதாரத்தையும் வைத்து லஞ்சம் வாங்குபவனுக்கு, முறைகேட்டில் ஈடுபடுகின்றவனுக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறவனுக்கு அவர்கள் மீது நீங்கள் வழக்கு போடலாமே. நீங்கள் அவங்க மேலே நீங்கள் வேணால் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடக்கூடாதுன்னு இருக்குதா? ஏன் காவல்துறையில் போய் புகார் தான் கொடுக்கணும் இல்லை? அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு தெரியும் எத்தனை விதமாக புகார்கள் கொடுத்து ஒரு ஊழல் நடக்காமல் தடுக்கலாம். உங்களது எண்ணம் சுத்தமானதாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஊழலை எவ்வாறாவது தடுக்க வேண்டும் என்று தடுப்பீர்கள். ஆனால் உங்களது எண்ணம் அவ்வாறல்ல. உங்களது எண்ணம் முழுக்க சாக்கடை. எவன் ஒருவன் சாக்கடையில் புரண்டு எழுந்து சம்பாதித்து வருகின்றானோ அந்த சாக்கடையிலிருந்து நாமும் சற்று கறந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தான் இத்தனை செயலையும் அண்ணாமலை அவர்கள் செய்தார். ஆனால் அதே வழியில் இன்று நயினாருமா அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது.